பன்னீர் ரோஸ் பொரிச்சு சாப்பிட வந்தோம் காலையில். எனக்கு பன்னீர் ரோஸ் ரொம்ப பிடிக்கும். ரோஸ் பூத்தா நாங்கள் பொரிச்சு சாப்பிட்ருவோம். ஆமாம், இன்னைக்கு காலையிலேயுமே பொரிச்சு சாப்பிட வந்தால் எங்கள் வீட்டில் இன்னொரு அதிசயம் இருக்குது. இங்கே வாங்க. பன்னீர் ரோஸ் செடியா, அதுக்குள்ளே பாருங்கள் முல்லைக்கொடி. அந்த முல்லைக்கொடி வந்து அதிசயத்தை சொல்லட்டுமா? எப்படின்னா எவ்வளோ நாள் இது என்ன செடின்னே தெரியல எங்களுக்கு. ஏன்னா இது முல்லைக்கொடி இது போட்டோமே ஞாபகம் எங்களுக்கு இல்லை. பெரிய கொடியை கொண்டு வந்து வெட்டி இப்படி ரவுண்டாக சுற்றி வெளியில் கொண்டே வச்சுட்டு வந்துட்டோம். அது நல்லா தளைஞ்சிச்சு, ரோட்டில் அழிஞ்சு போயிடுச்சு. அப்புறம் இதுக்குள்ள இடையில ஏதோ வருதுமான்னு போயிட்டே இருந்தாங்க. நான் சரி என்னவா இருக்குன்னு விட்டுட்டேன். கடைசியில் அது பூ வச்சதுக்கப்புறம் தான் தெரியுது முல்லைக்கொடின்னு. இப்போ ரோஜா பூ மாலையிலே ஒரு முல்லைப்பூ சேர்ந்ததுங்கிற மாதிரி இதோட சுற்றி இதெல்லாம் வந்து முல்லைக்கொடி. இதெல்லாம் இது எல்லாம் முல்லைக்கொடி நல்லபடி அடர்ந்து வந்தது. நான் வெட்டி அப்படியே மர மாதிரி அவுட்டு விட்டுருக்கேன். ஆமாம், அதுதான் உங்களுக்கு காட்டலான்ட்டு காலையில் ரோஸ் பொரிச்சு சாப்பிட்டு காட்டலான்ட்டு நாங்கள் 2 பேரும் வந்திருக்கோம். நானும் இருக்கிறத வந்திருக்கே சொல்லு. ரொம்ப நேரமாக ரோஸ் பொரிச்சு கொடுக்க மாட்டேங்கிறேன். நம்ம பொரிச்சு நாங்கள் எப்படி சாப்பிட்றோம் பாருங்க. நல்லா பெருசாக வந்திருக்கா. நிறைய நல்ல வேலை சூரியன் பூச்சுதான். சூரியன் வந்துருச்சா? தள்ளிப்போ, வீடியோ போயிட்டு இருக்கு. இப்போ இது மாதிரி நிறைய பூக்கு. இப்போ சீசன் இல்லையா இருக்குது. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு பூக்குங்காட்டி பிள்ளைக்கு டிமாண்டு கேட்குது. இல்லைன்னா கேட்காது. நாங்களே 5-6 பூ பொரிச்சு கொடுத்துருவோம். 2 சாப்பிட விட்டுரு. இது நாங்கள் சாப்பிட வச்சு பழக்கியிருக்கோம். இப்போ பூ இல்லைங்காட்டி எப்படி இல்லைன்னா பூ நிறைய பூத்துருக்கும். அது ஃபுல்லாக நாளைக்கும் 1-2 இருக்கு. குட் மார்னிங் சொல்லிடு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. நீ சொல்லி பப்பி, குட்டி பப்பி தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. எனக்கு பாப்பா வேணும்னு கேட்குறாங்க. மிளகாத்தூள் வேணுமா, பாப்பா வேணுமான்னு கேட்டால் எனக்கு பாப்பாவை மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாப்பா மட்டும் வேணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், உனக்கு அவ்வளோ பிடிக்குது உங்களுக்கெல்லாம். குட் மார்னிங், எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படி கேட்டுரு. தலையாட்டு கேட்கறது அர்த்தம். சிரிச்சாலே வரவேற்கிறோம்னு அர்த்தம்.